லட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இப்போது 1 கப் ரவா சேர்த்துக்கிறேன். ரவாவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரவா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் சூடாறணும், ஃபுல்லாக சூடாற விட்டுடக்கூடாது. அப்போ நமக்கு லட்டு பிடிக்க வராது. ஓரளவுக்கு சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான பால். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற சூடு இருக்கணும், அப்போ தான் லட்டு பிடிக்க வரும். ஃபுல்லாக சூடாகிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராது. ஸோ கொஞ்சம் சூடு கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டைட்டாக லட்டு பிடிச்சிருங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி வச்சிடலாம். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.